என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா நான் உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். நீ இதனை தொட்டு உன்னுடைய பணத்தை நீ தேவைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனையும் அம்மா சொல்லி இருக்கின்றேன். இந்த பணத்தை தொட்டால் நமக்கு பணம் கிடைத்து விடுமா? இதுவெல்லாம் சாத்தியமா? தெய்வம் இப்படி கூட சொல்லுமா என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். எல்லோரையும் அம்மா சொல்லவில்லை. ஒரு சில பிள்ளைகளுக்கு, அதாவது இந்த தாயானவள் என் மீது நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு சொல்கின்றேன். அவ்வளவு எளிதில் இது போன்ற விஷயங்களை யாரும் நம்பிவிடுவதில்லை. இதை தொட்டால் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் என்றால் அதை தொடாமல் இருப்போமா? என் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு அம்மா சொல்கின்ற விஷயம் போதும் என்று நம்புகின்றேன். என் குழந்தையே, நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினால் இந்த பணத்தை தொட்டாயல்லவா? இதனால் என்ன நடக்கும் என்று உன் அம்மா உனக்கு தெளிவாகவே சொல்கின்றேன். என் குழந்தைக்கு பணத்தின் தேவை அதிகமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் உழைத்து நமக்கு தேவையான பணத்தை ஈட்ட முயற்சி செய்தாலுமே ஏது நமக்கு போதுமானதாக இல்லை. வந்த வழியே பணமும் செலவாகி விடுகின்றது. சேர்த்து வைக்க ஒரு நாளும் முடியவில்லை. கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அம்மாவிடத்தில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இந்த தருணத்தில்தான் உன் அம்மாவிற்கு இந்த யோசனை தோன்றியது. எந்த ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக நினைக்கின்றோமோ, எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நாம் காண்கின்றோமோ, அது நமக்கு வேண்டும் என்ற உறுதியான ஒரு முடிவில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு கிடைக்காமல் ஒரு நாளும் போய்விடாது. எந்த காலகட்டத்திலும் அதை நீ பெறாமல் சென்று விட மாட்டாய். நான் உனக்கு காண்பித்திருப்பது உன்னை ஏமாற்ற வேண்டும் என்றோ, உன்னுடைய ஆசைகளை தூண்டிவிட வேண்டும் என்றோ காண்பிக்கவில்லை. உனக்குள் இருக்கின்ற வைராக்கியத்தை நான் வெளிக்கொண்டு வருகின்றேன். இத்தனை பணம் உனக்கு தேவைப்படுகிறது என்றால் அதை பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு நான் கொடுக்கின்றேன். இந்த பணத்தை தொட்டு உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்கின்றேன். இது வேண்டும் என்று அதை நோக்கி உன் பயணம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள ஒன்றும் மிகவும் அதிக தாமதமாகாது. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி, இந்த இரண்டும் அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதானே தவிர உனக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல்கள் ஏற்படாது. எல்லா நேரத்திலுமே உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்ததனாலோ என்னவோ நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்கின்ற முடிவுக்கு நீ வந்து விட்டாய். எங்கே சென்று இந்த பணத்தை தேடுவது? நமக்கு எங்கிருந்து இத்தனை கிடைக்கும்? கூரையை பீய்த்து கொண்டு பணம் கொட்டினால்தான் உண்டு என்று நினைக்கின்றவர்கள் எத்தனையோ பேர். இந்த சிந்தனையை மறந்து நம்முடைய முயற்சியால் இது நமக்கு கிடைக்கும், நம்முடைய உழைப்பினால் இது நமக்கு கிடைக்கும் என்று நினைத்துவிட்டு அந்த உழைப்பின் மீது கவனத்தை செலுத்தினால் நாம் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தானே செய்யும். இந்த வாழ்க்கையில் நமக்கான பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கத்தானே செய்யும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்க நினைப்பவள் இந்த வராகி நான் எழும் பொழுது இனிமேல் என்ன நடந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய உழைப்பால்
உன்னுடைய முயற்சியால் இந்த பணத்தை நிச்சயமாக உன்னால் பெற முடியும். அதற்கு உனக்கு உறுதுணையாக என்றும் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதனை மறக்காதே. அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? நீ இன்று இந்த வராகி கொண்டு வந்த இந்த பணத்தை தொட்டதனால் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்று சொல்கின்றேன். உனக்கு கிடைக்காமல் வேறு திசையை நோக்கி செல்வதாக இருக்கின்ற அந்த பணத்தை கூட உன் பக்கமாக நான் திசை திருப்பி விடுவேன் என்று சொல்கின்றேன். உழைப்புக்கேற்ற ஊதியமும் உன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நேற்று உன் கைகளில் ₹1 கூட மிஞ்சி இருக்கவில்லை. ஆனால் இனிமேல் உன் கைகளில் முதலாவது ஒரு ₹10 மிஞ்சும். அடுத்தது அது ₹100 மாறும். இந்த ₹100 1000, 1000 லட்சமாக மாறும் என்று உன் அம்மா உனக்கு உறுதியாகச் சொல்கின்றேன். சேமிப்பு வாழ்க்கையில் மிகவும் அவசியம். ₹1 இருந்தால் கூட அது சேமிப்பு தான் என்பதனை மறந்து விடாதே. எதுவாக இருந்தாலும் நீ சேமிப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான லட்சியத்தை உன்னால் மேலும் மேலும் அடைய முடியும். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பும் பணத்தால் உன்னை கைகொட்டி சிரித்தவர்கள் முன்பும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். இது இல்லை என்றுதானே உன்னை ஒதுக்கி வைத்தார்கள். இது இல்லை என்றுதானே உன்னை எல்லோருமே ஏளனமாக பேசினார்கள், அவமானப்படுத்த நினைத்தார்கள். 4 பேர் கூடியிருக்கின்ற சபையில் பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதையும் உனக்கு ஒரு மரியாதையையும் கொடுத்தார்கள் அல்லவா? இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் நிச்சயமாக புகட்ட வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் நிச்சயமாக என் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வேன் என்கின்ற நம்பிக்கையை நீ உனக்குள் கொண்டிருந்தாயானால் இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரியும். அம்மா எதையும் காரணமில்லாமல் நம் முன்னால் எடுத்து வர மாட்டாள் என்பது நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரியும். இந்த மாற்றங்களைக் கண்டு உன் வாழ்க்கையில் மிக பெரிய தெளிவினை பெற்றுவிட எப்பொழுதும் நீ தயாராக இரு. இந்த வராகி நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்கும். ஆனால் அதற்குரிய நேரத்தில் உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நீ கேட்டதை எல்லாம் உன் வசமாக்கி தந்திட, நீ நினைத்ததை எல்லாம் உன் வெற்றியாக்கி கொடுத்திட நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். வராகியின் குழந்தையான உன்னை அம்மா நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லாமல் எப்பொழுதுமே உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்பு உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன். எது உன்னிடத்தில் இல்லை என்று அன்று உன்னை ஒதுக்கினார்களோ, இன்று அந்த விஷயத்திற்காகவே உன்னிடம் அவர்கள் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டியவர்களும் பல கஷ்டங்களை சந்தித்தவர்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பணத்தினால்தான் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அத்தனை முக்கிய இடத்தை வகிக்கின்ற இந்த பணம் தேவைக்கு என்பதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். அனாவசியமான செலவுகள் செய்யும் பொழுதும், ஆடம்பர செலவுகளை அதிகமாக செய்யும் பொழுதும் உனக்கு வருவது கூட உன் கைகளில் தங்கி இருக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை மனதில் நினைவில் கொண்டு என்றும் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்லபடியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் என்று நம்பு. எதுவாக இருந்தாலும் நம் தாயிடம் சொல்லிவிட்டோம் என்றால் அவள் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இந்த கஷ்டத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பாள் என்பதனை மட்டும் நீ நம்பு. எந்த ஒரு வேண்டுதலையும் வைத்து விட்டால் மட்டும் போதாது. அதற்கான உழைப்பும் முயற்சியும் உன் கைகளில் இருந்து விட்டால் உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.